பக்கத்துல வச்சுட்டு போறது அப்படிங்கறது அதுல உள்ள பார்க்கணும். என் பேரு சுப்பிரமணி. நான் பேரு தான் சுப்பிரமணி. என்னுடைய பேரு தான் சுப்பிரமணி. இஸ்லாமிய நண்பர்களோடையும் அவரோட பழகி அவருடைய கடை வச்சு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்துக்கு வந்திருக்கேன். இருந்தாலும் எங்களை கூட பிறந்த சித்தப்பா மகளை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நாங்க குழந்தையா மதிக்கிறோம், இல்ல தங்கையா மதிக்கிறோம், ரொம்ப பாசமா மதிக்கிறோம். எங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத மகளை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதே சமயத்துல ஈஸியா அதை தலாக் பண்ணிடுறாங்க. மறுமணம் ஈஸியா செஞ்சு வச்சிடறாங்க. அது எப்படி போனா தான் என்னன்னு ஓரளவு விட்டுறாங்க. அதுக்கு எனக்கு சரியான பதில் வேணும். சகோதரர் சுப்பிரமணியம் அவர்கள் இந்த ஒரு கல்ல ரெண்டு மாங்க அடிக்கிறாள். அவரு ஒரு கேள்வி கேட்கிறேன், ரெண்டு கேள்வி கேட்டு விட்டாரு உள்ளுக்குள்ளே. அதான் ஒரு கேள்வி தான் கேட்டாரு, அது உள்ளக்கே ரெண்டு கேள்வி அமைச்சு அதை ரெண்டாக்கிட்டாரு. அதாவது விவாகரத்து பண்றதையும் சாதாரணமா தலாக் பண்ணிடுறாங்கன்னு அது ஒரு கேள்வி, தனி கேள்வி. அது சித்தப்பா மகளை கல்யாணம் பண்றாங்கிறது அது ஒரு தனி கேள்வி. இருந்தாலும் ஒரு கேள்விக்குள்ள நுழைச்சு ரொம்ப ஹிக்மத்தா கேட்டிருக்காரு, ரொம்ப நுணுக்கமான முறையில கேட்டிருக்கிறாரு. அது ரெண்டையும் சொல்லி போடுவோம். அதாவது முதல் விஷயம், சித்தப்பா மகளை கல்யாணம் பண்ற விஷயம். சித்தப்பா மகளை கல்யாணம் பண்றதுக்கு வேற சமுதாய மக்கள்லாம் அது ஒரு தப்பா தான் எடுத்துக்கிறீங்க. ஏன்னா சகோதரி தானே, சித்தப்பாவுடைய மகள்ங்கிறது சகோதரி. ஒரு சகோதரி எப்படி தங்கச்சி எப்படி கல்யாணம் பண்றது அப்படிங்கும்போது ஒரு விகாரமா எடுத்துக்கிறீங்க. ஆனா அந்த தங்கச்சின்னு சொல்றது இருக்க, அது உண்மையிலேயே அது தங்கச்சி கிடையாது. நம்மளுக்கு அப்படி சொல்லித்தரப்பட்டிருக்கு. எதனால அப்படி நினைக்கிறீங்கன்னா, அப்படி போதனை செய்யப்பட்டதனால் அது தங்கச்சின்னு நினைக்கிறீங்களா, நெசமாவே தங்கச்சி நினைக்கிறீங்களா அப்படின்னு பார்த்தா நெசமா நீங்க நினைக்கல. உதாரணமா எடுத்துக்கிறோமே, இப்ப எனக்கு சித்தப்பா மக ஒண்ணு இருக்குது, என் தகப்பனார் இறந்து போயிட்டாரு, நிறைய சொத்து விட்டுட்டு போயிட்டாருன்னு வைங்க. என் சித்தப்பா மக தங்கச்சி தானே, அவளுக்கு ஒரு தங்கச்சி பங்கு நான் கொடுப்பேனா? அது இப்படி அவ எப்படி எனக்கு தங்கச்சியா, நாங்க வேற நீங்க வேறன்றோம். சொத்து பங்கு பிரிச்சு கொடுக்கும்போது என்ன செய்வோம், அது எப்படி தங்கச்சி ஆகும்? என் கூட பிறந்தவன் தங்கச்சி, எங்க அம்மாவுக்கு பிறந்துச்சா எங்க அப்பனுக்கு பிறந்துச்சா இல்லாட்டி போ அப்படின்னு சொல்றோம்ல. அப்ப தங்கச்சிங்கிறது ஃபார்மாலிட்டிக்கு தங்கச்சி இருக்கிறோம். இப்ப சகோதரிகள் இப்ப கூப்பிடுவோம், அதனால சகோதரி ஆயிருமா? நீ தானே சகோதரனை கூப்பிட்டேன்னு பங்கு கேட்டு வருவீங்களா நீங்க? நான் மேடையில் வச்சு கூப்பிடுவேன் சகோதரி கிளம்ப. நீங்க நாளைக்கு நான் மண்டையை போட்டவன அன்னைக்கு சகோதரின்னு சொன்னாரு, எங்களுக்கு பங்கு தாங்கண்டா. இது மாதிரி உள்ளதுதான் அது. இது சகோதரி கிடையாது. கிடையாதுங்கிறது எப்படி நான் அறிவியல் பூர்வமா உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் கிடையாதுங்கிறத. இப்ப உதாரணமா, இப்ப சித்தப்பா மகள் அதான் தங்கச்சி, அதாவது என்னுடைய தகப்பனாருடைய சகோதரனுடைய மகள் அதான் சித்தப்பா மகள். என் தகப்பனாருக்கு ஒரு சகோதரன், ஒவ்வொருத்தரும் உங்க தகப்பனார்னு வச்சுக்கிறீங்களேன், உங்கள் தகப்பனாருடைய சகோதரனுடைய மகள் தான் சித்தப்பா மகள்ங்கிறது, உங்களுக்கு தங்கச்சிங்கிறீங்க. சரி, உங்க தகப்பனாருக்கு ஒரு சகோதரன் இருந்த மாதிரி ஒரு சகோதரியும் இருக்கிறாங்கன்னு வைங்க. உங்க தகப்பனாருக்கு இவன் சகோதரன், உங்க தகப்பனாருக்கு ஒரு சகோதரி. இந்த மூணு பேரும் எங்க இருந்து வந்தாங்க? ஊர் வயிற்றுல இருந்து வந்தாங்க. உங்க தகப்பனாரும் அந்த வயிற்றுல தான் கிடந்தாரு. உங்க தகப்பனாருடைய தம்பி இருக்காரு, அவர் அந்த வயிற்றுல கிடந்தாரு. உங்க தகப்பனாருடைய தங்கச்சி இருக்காங்களே, அவங்க அந்த வயிற்றுல கிடந்தாங்க. அப்ப மூணு பேரும் ஒரு தாய்க்கு பிறந்திருக்கிறீங்க. அப்ப இந்த பொம்பளை புள்ள பெற்றதை மட்டும் அத்தை மகன் கட்டிக்கிறீங்களா? அது எப்படி? ரத்த பந்தம்னு வச்சு பாத்தீங்கன்னா, அதாவது அழகா தமிழ்ல பழமொழி சொல்லுவீங்க, அத்தைக்கு மீச முளைச்சா சித்தப்பா. அத்தைன்னு சொல்ற ஆம்பளையா இருந்தா சித்தப்பா தானே. நம்ம யார அத்தைன்னு கூப்பிட்டுக்கிறோமோ அந்த அத்தை ஆம்பளையா இருந்தா அதுக்கு என்ன உறவு? சித்தப்பாம்பிங்க தானே. பொம்பளையா இருக்குனால அத்தை, அதே ஆம்பளையா இருந்தா சித்தப்பா. அப்ப நீங்க சித்தப்பாங்கிறது அத்தைங்கிறது ஒரு தாய் ஒரு தந்தைக்கு பிறந்தவங்க தான். இந்த தகப்பனுக்கு எந்த ரத்தம் ஓடுதோ அந்த ரத்தம் தான் அந்த பொம்பளைக்கும் ஓடுது. உங்க தகப்பனுடைய அண்ணனுக்கோ தம்பிக்கோ எந்த ரத்தம் ஓடுதோ அந்த ரத்தம் தான் உங்க தகப்பனுடைய அக்காவுக்கோ தங்கச்சிக்கோ ஓடுது. அப்ப மூணு ஒரே கிளை என்று சொல்லும் பொழுது அதை கட்டலாண்டா இதையும் கட்டக்கூடாது. பாயிண்ட் வழங்கிட்டீங்களா? வித்தியாசம் இல்ல. நீங்க இதுக்கு வித்தியாசம் இன்னும் சொல்ல போனா, இந்த பெண் இருக்கா பாருங்க, இந்த தகப்பனோட பிறந்த சகோதரி இவளும் இன்னொருத்தனும் குடும்ப வழக்கு நடத்துறாங்க. நடத்தும் பொழுது ரெண்டு பேருடைய ரத்தமும் மிக்ஸ் ஆகி அது வேற ஒன்னா உருவாகி போயிடுது. எதனால நம்ம கட்டிக்கிறோம் அத்தை மகளை? இந்த எங்க அத்தைக்கு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்றோம், அவங்க ரெண்டு பேரும் சேர்றாங்க, அவனுடைய உயிரணும் இவளுடைய சினை முட்டையும் மிக்ஸ் ஆகுது. மிக்ஸ் ஆகும் பொழுது இவன் இருந்த சில தன்மை, அவள்கிட்ட இருந்த சில தன்மை எல்லாம் கலந்து வேற ஒரு படைப்பை உருவாகுது. இப்ப பால் தண்ணி எல்லாம் இருக்குது, எல்லாம் கலந்து தீண்டு வேற ஒண்ணு உருவாகுது பாருங்க. அந்த மாதிரி இது ரெண்டும் கலந்து வேற ஒரு பொருளா உருவாயிருச்சு. பால் குடிக்காதவர் டீ குடிப்பாரு, நான் பால்லாம் குடிக்க மாட்டேன் பாரு. அதுல இருந்து தயாரிக்கப்பட்ட டீ என்ன செய்வாரு? குடிப்பாரு. டீ குடிப்பான், டீ குடிப்பேன், பால் குடிக்க மாட்டேன். அப்படி மாதிரி உள்ளதான் இது. அதே மாதிரி தான் எங்க சித்தப்பா இருக்காரு, அவரே நேரடியா பிள்ளைய உண்டாக்குறது இல்ல,
அவர் இந்த பெண்ணை பெத்தெடுக்கிறதுக்காக வேண்டி வேற ஒரு பொம்பளையோட அவர் குடும்பம் நடத்தணும். இந்த எங்க சித்தப்பாவுடைய ரத்தமும் அந்த பொம்பளை ரத்தமும் ஒன்னா மிக்ஸ் ஆகணும். அதுல இருந்து ஒரு பொம்பளை உண்டாகணும். அப்ப ரெண்டும் ஒரு உற்பத்தியில விஞ்ஞானப்படி பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டும் சேம் ஒரே தரத்திலான இருக்குது. அத்தை மகளை கட்டுறதுல எந்த நியாயம் இருக்குதோ அதே நியாயம் சித்தப்பா மகளுக்கு இருக்கா இல்லையா? 3 பேர் ஒரு தாய் மக்கள் தானே. ஒரு தாய்க்கு பிறந்ததுனால நீங்க வித்தியாசம் காட்டுறீங்க. எதனால தங்கச்சி நீங்க ஒரு தாய்க்கு பிறந்துட்டாங்க 2 பேரும். எந்த 2 பேரும்? எங்க அப்பனும் எங்க சித்தப்பனும் ஒரு தாய்க்கு பிறந்தவங்க. அதேதான் எங்க அப்பனும் எங்க அத்தையும் ஒரு தாய்க்கு பிறந்தவங்க. இதை விளங்கிட்டு ஒரு குழப்பம் இருக்காது. அதனால இது சகோதரி நீங்க நினைச்சுக்கிற கூடாது. நம்ம சும்மா சொல்லிக்கிறோம். இன்னும் சொல்ல போனா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி தேவர் சமுதாயத்தில் உள்ள சம்பவம், சமுதாயத்தை சுட்டி காட்டுறதுக்காக நான் சொல்லல, தேவர் சமுதாயத்தில் உள்ள ஒரு சம்பவம். அந்த தேவர் சமுதாயத்தில் உள்ளவர் சித்தப்பா மகளை காதலிக்கிறார். அது இவரை காதலிக்குது. காதலிச்ச உடனே அது எப்படி பண்ணி விவகாரமாயி அந்த சமுதாயத்தில் பிரச்சனையா அடிக்க ஊரை விட்டு 2 பேரும் ஓடி போயிட்டாங்க. ஓடி போய் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, அந்த சொந்த தங்கச்சி ஒருத்தன் காதலிப்பானா? இயற்கையா வருமா? கூட பிறந்த தங்கச்சிய எவ்வளவுதான் தனிச்சு விட்டாலும் 2 பேரும் காதலிப்பாங்களா? நம்ம பொண்டாட்டி ஆக்கி நினைக்குவானா? அவதான் நினைக்குவாளா? நினைக்க மாட்டாங்க. எது நடக்குதோ அதுல தங்கச்சி இல்லைன்னு ஆயிடுச்சு. இப்ப 2 பேரும் பழக விட்டுருக்கீங்க. அவங்க எப்படி பழகி இருக்கிறாங்க? இவ நம்ம கல்யாணம் மாப்பிள்ளைய பழகி இருக்கா, இவன் பொண்டாட்டிய பழகி இருக்கிறான். ஆனா சித்தப்பா மக்கள் தான். இது நடந்துகிட்டு இருக்கு நாட்டுல நிறைய. அப்ப சொந்த கூட பிறந்த தாய் தந்தைக்கு பிறந்த தங்கச்சியை மட்டும்தான் தங்கச்சியா பார்ப்பான். நீங்க இந்த மாதிரி செய்யறதுனால வேற சில தவறுகளும் வருது. சித்தப்பா மகதான தங்கச்சி முறைதானு முறையில பழக விட்டுறீங்க. பழக விடும்போது இவன் என்ன பண்றான் தெரியுமா? அந்த பொம்பளைட்டையும் சிலுமிசம் பண்ணி விட்டுறான். நீங்க நம்பிக்கை விட்டு போயிடுறீங்க. அதுவும் நடந்துகிட்டு இருக்கு. அதனால இதெல்லாம் தடை செய்யப்பட்ட உறவா எடுத்துக்கிற கூடாது. ஐயாக்கு மைக் கொடுங்க. மைக்கில் கேளுங்க. முத்துக்குமார் கீழக்கரை. அடுத்தது உங்களுக்கு அடுத்து உங்களுக்கு என்ன? முத்துக்குமார் கீழக்கரை. இன்னைக்கு என்னுடைய சொந்த பந்தங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 70% பேர் இஸ்லாத்துல இருக்கிறாங்க. அதுல ஒரு கேள்வி சொல்லாம விட்டுனா சொல்லுங்க. அவர் கேள்வியில ஒரு கேள்வி பாக்கி இருக்கு. 70% பேர் இஸ்லாத்துல இருக்காங்க. அந்த சூழ்நிலையில நான் அவங்களோட வரும்பொழுது பல இஸ்லாமிய சகோதரர்கள் சலாம் சொல்றாங்க. அப்ப மறு சலாம் நானும் திருப்பி சொல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாது. ஏன்னா அவங்களோடய நான் பழகுறதுனால இது சரியா தவறானுங்கிறது எனக்கு தெரியல. ஆனா அப்படி சொல்லும் பட்சத்தில் அந்த இஸ்லாமிய சகோதரர் சொல்றாங்க, நீங்க தான் இவ்வளவு தூரம் சலாம்லாம் சொல்றீங்களே, நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, இஸ்லாத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வதானால் இஸ்லாத்தின் கொள்கைகளையும் இஸ்லாத்தின் கோட்பாடுகளையும் கடைபிடித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் ஒரு இஸ்லாமியனை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதீங்கிறாங்க. அது ஏன்? என்ன சலாம் சொல்ற விஷயமா டவுட் என்ன? கேள்வி என்ன? கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, இஸ்லாத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வதானால் இஸ்லாத்தின் கோட்பாடுகளையும் இஸ்லாத்தின் கொள்கைகளையும் கடைபிடித்து ஏற்றுக்கொள்ளுங்கள் சொல்றாங்க. ஆனால் ஒரு இஸ்லாமியனை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதுங்கிறாங்க. அதுக்கான அதாவது இஸ்லாத்தை ஒருவர் ஏற்றுக்கொள்வதா இருந்தா முஸ்லீம்களை பார்த்து ஏத்துக்கிறாதீங்கன்னு யாரோ சொல்லியிருக்காங்க அவர்கிட்ட. அது கரெக்ட் தான். ஏன் அப்படி சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டா, முஸ்லீம்களை நான் ஏற்கனவே சொன்னபடி 90% எங்க சமுதாயத்து மக்கள் இஸ்லாமிய முறைப்படி நடக்கல. நான் சொன்னேன் 5 வேளை தொழுக அதை கூட ஒழுங்காக அவர்கள் பேணி செய்யறது இல்ல. முஸ்லீம்களாக அவங்க வாழ்ந்துட்டாங்கன்னா உலகத்தில் பிரச்சனையே கிடையாது. அதுக்காக சொல்லியிருப்பாங்க. இஸ்லாம்ங்கிறது ஒரு அழகான கொள்கை, நல்ல கோட்பாடு, எல்லாரும் பின்பற்றலாம், பின்பற்றினா நல்லா இருக்கலாம். அதை விளங்கி அதை நீங்க காதலிக்கணும், இந்த கொள்கையை காதலிக்கணும், அதுல உள்ள நல்ல விஷயங்களை விரும்பணுமே தவிர எங்களோட பார்த்து பண்ணீங்கன்னு வைங்க, நீங்க ஒரு மோசமான ஒரு முஸ்லீமை பார்ப்பீங்க, அப்ப இஸ்லாத்தை வெறுத்துருவீங்க. ஒரு நல்ல முஸ்லீம் நண்பனா கிடைச்சான்னா இஸ்லாத்தை விரும்புவீங்க. இன்னொரு முஸ்லீம் வருவான், கரிசடையா இருப்பான், அவனை பார்ப்பீங்க அப்படின்றீங்க. அப்ப நம்ம கொள்கையை விரும்பணும் என்று சொன்னா ஆள்க தப்பா இருக்கிற பத்தி நம்ம கவனிக்க மாட்டோம். நம்ம அவனுக்கு நல்லது சொல்ல ஆரம்பிச்சிருவோம். அந்த நோக்கத்துக்காக சொல்லியிருப்பாங்க. பொதுவா எந்த ஒரு கொள்கையுமே கொள்கைக்காக தான் விரும்பணும், ஆளுக்காக விரும்பக்கூடாது. அது நல்லது. கரெக்ட் கரெக்ட். அது கரெக்ட். சலாம் சரியானு கேக்குறீங்களா? அதுதான் கேள்வியா? சரி, நீங்க கேள்வி. அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர் சலாம் சொல்வது சரியான்னு கேட்கிறார். இப்ப இஸ்லாமிய மார்க்கத்துல எல்லாமே நல்ல விஷயங்கள் நாங்க நினைக்கிறோம். நீங்க அதுல சில விஷயங்கள் நல்லது நீங்க நினைக்கலாம்.